ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் கார்த்தி. இன்னைக்கு ரொம்பவுமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற, அதுவும் இல்லாமல் நம்மகிட்ட ரொம்பவுமே ஒரு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்தியாவில் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் போராடிய விமானிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஏர் இந்தியா விமானம் எப்படி கீழ விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் ஒரு தகவல்கள் வெளியிட்டிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் முழுமையா. முழுமையா வீடியோவ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஏர் இந்தியா விமானம் கீழ விழுந்தது எப்படி? நிபுணர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குஜராத்ல அகமதாபாத் ஏர் இந்தியா போயிங் விமானம் கீழ விழுந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. இதுல 130க்கும் அதிகமானவங்க பலியாகியிருக்காங்க. அந்த நிலையில கடைசி நொடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, விமானத்தை இயக்கிய விமானிகள் அ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற விவரம் வெளியாகிருக்கு. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 1:39 மணிக்கு லண்டனுக்கு ஏர் இந்தியா போயிங் 787-8 ட்ரீம் லைனர் விமானம் புறப்பட்டிருக்கு. இந்த விமான நிலையத்துல இருந்து வானத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா, விமானம் பறந்த அடுத்த சில நிமிடங்கள்லயே விபத்துக்குள்ளாயிருக்கு. விமானம் புறப்பட்ட 5வது நிமிடத்துல அகமதாபாத் விமான நிலையம் அருகே இருக்கிற விமானம் கீழே விழுந்திருக்கு. இந்த விமானத்துல 230 பயணிகள் மற்றும் 12 பணியாளர்கள் இருந்திருக்காங்க. மொத்தமா 242 பேர் இருந்திருக்காங்க. இதுல குஜராத்தோட முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியும் ஒருத்தர் இருந்திருக்காரு. பலி எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த விமானம் பார்த்தீங்கன்னா, 625 அடி உயரத்துல பறந்து கொண்டிருந்தபோது பார்த்தீங்கன்னா, கட்டுப்பாட்டை இழந்துருச்சு. பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டடத்தின் மீது மோதியபோது தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விபத்துக்கான காரணம் முழுமையா இன்னும் அறியல. இதுக்கிடையே விமானம் வான்ல பறந்துட்டு இருக்கும்போது விழுந்து தீப்பிடித்த வீடியோ வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. இதற்கிடையே பார்த்தீங்கன்னா, கடைசி நொடி வரை விமானிகள் விபத்துல சிக்காம அனைத்து பயணிகளையும் காப்பாற்றுறதுக்கு முயன்றிருக்கதா தகவல் வெளியாகியிருக்கு. விமானம் விபத்துல சிக்கிய வீடியோ நன்று உற்று கவனிச்சிருக்காங்க. இத பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, விமானம் தாழ்வாக பறந்தபோதும் அதோட முன்புறத்தோட அந்த மூக்கு பகுதி மேல் நோக்கி இருந்திருக்கு. இதன் மூலம் விமானிகள் விமானத்த மேல் நோக்கி இயக்கத்திற்கு தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. பொதுவா விமானம் தரையிலேருந்து மேலே போகும்போது, அதோட இறக்கைகள் பார்த்தீங்கன்னா, சரியா செயல்படணுமா. விமானத்துக்கு தேவையான உந்துதல் அப்பதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் காற்ற கிழிச்சுக்கிட்டு, அந்த குறிப்பிட்ட கோணத்தில விமானம் எளிதா வான்ல மேல நோக்கி செல்லும். ஆனா, சில சமயங்கள்ல ஸ்டால் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருமாம். அந்த விமானம் வானை நோக்கி மேல போகும்போது, தேவையான அளவு அந்த உந்து விசை விமானத்துக்கு கிடைக்கணும். அந்த உந்துதல விமானத்தோட என்ஜின்கள் தான் கொடுக்குமாம். அது கிடைக்காத பட்சத்தில விமானம் வானை நோக்கி பறக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த விமானத்தில ஸ்டால் பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. இந்த பிரச்சனை ஏற்படும்போது பார்த்தீங்கன்னா, விமானம் தாழ்வாக பறந்து 100 அடிய எட்டுன உடனே பார்த்தீங்கன்னா, வானத்துல நம்ம கல் தூக்கி எறிஞ்சோம்னா எப்படி கீழ விழுகும், அது மாரி விழுந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விமானம் புறப்பட்ட சில நிமிடங்கள்லயே விபத்துக்குள்ளானதுனால, இதனால மேல் எழுப்ப முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதன உணர்ந்த விமானிகள் விமானத்த தொடர்ந்து வானத்த மேல் நோக்கி செலுத்துறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. இதற்காக உந்துதல் கிடைக்கும் வகையில விமானிகள் செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, விமானத்துக்கு தேவையான அந்த விசை கிடைக்கல. அதனால விமானம் கீழ விழுந்து தீப்பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா, விமானத்தில என்ஜின் பிரச்சனை ஏற்பட்டிருக்கா? எதுக்காக விமானம் வான்ல மேல் நோக்கி பறக்க முடியல அப்படிங்கிறதுக்கான காரணம் இன்னும் முழுமையா தெரியல. இது பத்தி பார்த்தீங்கன்னா, விமான இயக்குநரகம் விசாரணை தொடங்கியிருக்காங்க. விபத்துல சிக்கிய ஏர் இந்தியா போயிங் விமானத்தோட கேப்டன் யாருன்னா, ஸ்மித் சபர்வால். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரா கிளைவ் குந்தர் அப்படின்னு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, விமானத்தை இயக்கிய விமானிகள் அதில இந்த ஃபர்ஸ்ட் கேப்டன் சொல்றாங்கல்ல, அவர் சபர்வாலுக்கு பார்த்தீங்கன்னா, 8200 மணி நேரம் விமானம் ஓட்டிய அனுபவம் இருக்காங்க. துணை விமானியான இந்த கிளைவ் பார்த்தீங்கன்னா, 1100 மணி நேரம் விமானத்த ஓட்டியிருக்காங்க. இவங்க 2 பேருமே விமானத்த விபத்தில சிக்காமல் இருக்கிறதுக்காக கடைசி வரையும் போராடி அது எதுவுமே பயனளிக்கல. இந்த விஷயத்த நினைக்கும்போது நிபுணர்கள் ரொம்பவுமே சோகமான ஒரு விஷயத்த இந்தியால நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கங்க.